எல்லாருக்கும் வணங்குங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சைட்டு அப்படியே வந்து விக்கிரவாண்டி டோல்கேட்டு இதை பாருங்க. அப்படியே விக்கிரவாண்டி டோல்கேட்டு பாருங்கள். இதுதான் விக்கிரவாண்டி டோல்கேட்டு. அந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டில் வந்து அப்படியே இந்த ரோடு அப்படி லெஃப்டில் ரோடு பிரியுது. சாத்தனூர் ரோடு இப்போ பிரியுது பாருங்கள். இந்த ரோடு இங்கே பாருங்கள். வசந்த பவன் ஹோட்டலுக்கு நேராக இந்த ரோடு உள்ள சாத்தனூர் ரோடு அப்படி பிரியும். அந்த ஹோட்டல் வாசல்லே எவர் இதுதான் அந்த டோல்கேட்டு. இது பாருங்க விக்கிரவாண்டி டோல்கேட்டு. இது பாருங்க விக்கிரவாண்டி டோல்கேட்டில் வந்து அப்படியே இந்த சாத்தனூர் ரோடு இதில் தான் 150 மீட்டர்லாம் அந்த லேண்ட் இருக்குது. லேஅவுட்டு போடுற ரோடு. இந்த மெட்ரோ ரோடு கரெக்டாக போய் நம்ம சைட்டில் போவோம். அப்படியே ஃபுல்லாக ஊருக்கு அப்படியே வசந்த பவன் ஹோட்டலுக்கு இது பாருங்கள். இதை இந்த ஹோட்டல் மாரி இந்த ரோட்டில் போகணும். அப்படியே ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா பாருங்க காலேஜ் திருச்சி பைபாஸ் ரோடு. இது வந்து தலைப்பாக்காட்டு பிரியாணி. இதுதான் ரோடு. பைபாஸில் வந்து கரெக்டாக 150 மீட்ரு தான் ரோடு போகிறது. பைபாஸ் ரோடு கரெக்டாக 150 மீட்ரு. எல்லாருக்கும் வணங்க. நான் வந்து கரெக்டாக வந்து விழுப்புரம் டு திருச்சி பைபாஸில் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் இருந்து கரெக்டாக 150 மீட்ரு அப்படியே டோல்கேட்லேருந்து 150 மீட்ரு சாத்தனூர் போகிற ரோட்டில் மெயின் ரோடு பஸ் ரூட்டு டார் ரோடு டச்சில் கரெக்டாக ஒரு 6 ஏக்கர் இருக்குதுங்க. லேஅவுட்டு போட்டாக்கா உடனே ஓடிடும். இதுதான் 6 ஏக்கர். அருமையான இடம். அப்படியே ஃபுல்லாக கரம்பாக இருக்குது. அப்படியே மெயின் ரோடு டச்சு இங்கே பாருங்கள். பஸ் ரூட்டு டச்சில் இருக்குது. அப்படியே விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து அப்படியே கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் உள் ரோட்டில் அப்படியே கரெக்டாக 150 மீட்ரு. இதுவும் பஸ் ரூட்டு சாத்தனூர் போகிற ரூட்டு பஸ் ரூட்டு மெயின் ரோடு டச்சில் இருக்குதுங்க. லேஅவுட்டு போட்டாக்கா அருமையாக ஓடும். நல்ல இடம் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரோடு மட்டத்துக்கு அது கார் நிற்க பாருங்கள். அதான் ரோடு. அப்படிங்க இப்போ நான் நடு சென்ட்ரல் நேரத்தில் இருக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள். மெயின் ரோட்டில் அந்த கடை தேர்த்திங்களா இங்கே பாருங்கள். அந்த கடை வந்து வடக்க பார்த்துது. அப்படியே ஆப்போசிட்டு தெற்க பார்த்துது. இங்கே பாருங்கள். இடம் வந்து நல்லா அருமையான இடங்க. கரெக்டாக விழுப்புரம் திருச்சி பைபாஸு விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து 150 மீட்ரு உள் ரோடு டச்சில் அப்படியே சாத்தனூர் பஸ் ரூட்லேயே இருக்குங்க. அருமையான இடங்க. லேஅவுட்டு போட்டால் நல்ல இடம். ஆறு ஏக்கருங்க இது. நல்லா அருமையான இடம் லேஅவுட்டு போகிறதுக்கு. இதான் பஸ் ரூட்டு. பைபாஸ் அப்படியே பாருங்கள். இடம் அருமையாக இருக்கும். அப்படியே நான் கரெக்டாக டெட் ஹண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துன்னுக்கிறேன். ஃப்ரண்ட்லேருந்து முன்னாடி போகல, பின்னாடி இருந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் முன்னாடி வரேன் இடத்துக்கு. அப்படியே பாருங்க. அது பில்டிங்லாம் தெரிஞ்சு பாருங்க. அதான் பைபாஸ் விக்கிரவாண்டி பைபாஸ். இது விழுப்புரம் டு திருச்சி பைபாஸு. திண்டிவனத்துலேருந்து கோட்டையார்பேட்டிலேருந்து வருது பாருங்க பைபாஸ் ரோடு. அந்த ரோடு அப்படியே விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து கரெக்டாக 150 மீட்டர். அது பாருங்க. அது பில்டிங் தேவை. அதான் டோல்கேட்டு. கரெக்டாக 150 மீட்ரு. அதெல்லாம் என்ன போகிறாரு. அதான் பஸ் ரூட்டு.
இதாங்க பஸ் ரூட்டு. அப்படியே மெட்ரல் ரோட் டச்சு. இடம் அது மாதிரி முடிச்சிடலாம். இது அப்படியே பார்த்தீங்க பாருங்கள், இதான் அப்படியே ரோட் டச்சு. இதை ரோட் டச் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும்? கரெக்டாக ஒரு 500 அடி ரோடு பேசி வரும். இதான் சைட்டு பாருங்கள். இப்போ நான் உள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். ரோட் டச்சு மெட்ரல் ரோடு. இதை பாருங்க, கரெக்டாக அதான் டோல்கட்டு. அது பில்டிங் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து அப்படியே 150 மீட்டர் தான் அந்த ரோடு போய் அப்படியே லேசாக பாருங்க ஒரு 100 மீட்டர் அது பாருங்க. இந்த ரோடு சைட்டு தான் அப்படியே ரோடு பேசிக்கு. இந்த தார் ரோடு டச்சு அப்படியே ரோடு பேசிக்க மாட்டேன். தார் ரோடு டச் மட்டும் 500 அடி இருக்குதுங்க. இதை பாருங்க, அப்படியே அது வரைக்கும் பாருங்கள். பில்டிங் பைபாஸாக தான் திருச்சி பைபாஸ். அப்படியே விக்கிரவாண்டி பைபாஸ் டோல்கட்டு அது வரைக்கும் பாருங்கள். அதான் கரெக்டாக 150 மீட்டரில் விக்கிரவாண்டி பைபாஸ் டோல்கட்டு. அதில் வந்து 150 மீட்டரில் உள் ரோடு டச்சில் இது இடம் ரோடு பேசிக்க மாட்டேன். ஒரு 450 அடிங்க.